ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு fabric studio. இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஆனால் எப்போவுமே அவுடேட் ஆகாத ஒரு நெக் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஷோல்டர் 7 இன்ச்சு, அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் 7 இன்ச் வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் 9.5 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, அது வந்து டாட்க்கும் சேர்த்து. இது இல்லாமல் அடிஷ்னலாக 1.5 இன்ச் மார்ஜின்காக. ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு. இப்போ நெக் வித் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக் லென்த் வந்து 2.25 இன்ச் வச்சுக்கிறேன். இது வந்து மேலே வர போட் நெக்குக்காக. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பாக்ஸ் போட்டுட்டு அந்த எல் கார்னர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம நெக் வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு போட் நெக் கிடச்சிரும். இப்போ ஸ்கேல் வச்சு நீட்டாக வரைஞ்சிக்கிறேன் நெக்கை. அடுத்து கீழே வர்ற டிசைன் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டுடலாம். அதாவது மேலே இருக்க போட் நெக்குக்கும் கீழே வர்ற டிசைனுக்கும் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸுங்கிறது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வேணும்னா 1/2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. கீழே வர்ற டிசைன் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது. இதை 2 மெத்தடில் நம்ம ட்ரா பண்ணலாம். அந்த 6 இன்ச்சு கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டர் பார்ட்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே நெக்கோட டிசைனை வரைஞ்சிக்கிறேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே இருக்க பாயிண்ட்டையும் நம்ம சென்டர் 1.5 இன்ச் மார்க் பண்ணதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் எகெயின் ஃபோல்ட் பண்ணி நம்ம வரைஞ்சதை அப்படியே இன்னொரு சைடில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே கீழே 2 சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் வரைஞ்ச அந்த டிசைனு. 2 சைட்லேயும் டிசைன் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இல்லை நம்ம நார்மலாக எப்போவும் வரைவோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணி காட்டுறேன். கீழே வந்து 6 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சென்டர் 3 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மார்க் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மெத்தட்லேயே கூட மார்க் பண்ணிக்கலாம். மேலே கீழே ரெண்டும் ஈக்குவலாக வரணும். அப்போ தான் டிசைன் நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம 2 மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். நான் இங்கே வந்து போட் நெக்கை அடித்து திருப்பிட்டு கீழே வர டிசைனுக்கு வந்து பேப்பர் பேஸ்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ போட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸஸாக உள்பக்கமாக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு போட் நெக்கை மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க நீட்டாக. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த போட் நெக் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நாச் போட்டுக்கிறேன். அப்போ தான் நீட்டாக டர்ன் ஆகும். இப்போ அந்த நெக்கில் லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு போட் நெக் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வர்ற டிசைனை தைக்கிறதுக்கு நான் ஒரு பேப்பர் பேஸ்டிங் எடுத்திருக்கேன். அதோட ஃபோல்டிங் சைடை இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட சென்டரில் வச்சுட்டு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த டிசைனை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தனியாக பேப்பர் பேஸ்டிங்லேயே மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான்.
இப்போ நான் ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிவிட்டு அதையவே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் ப்ளவுஸோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஒன் சைடில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் அப்படியே பெனில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை டார்க் பண்ணிவிட்டு இதோட அவுட்டரில் 1 இன்ச் வைடு வச்சு நம்ம எப்பவும் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 1 இன்ச் வைடு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைனோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 இன்ச் கேப் இருக்கணும். 1 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா பேப்பர் பேஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்கள் நெக்குக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக 1 இன்ச் இருக்க மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் பேஸ்டிங்கை பின் பண்ணிவிட்டு டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணியாச்சு. அவுட்டரில் இருக்க கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு அந்த கிளாத்தை மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த டிசைனோட சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு டிசைனோட சென்டரும் ப்ளவுஸோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துட்டு மேலே வச்சு பின் பண்ணிக்கலாம். போட் நெக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா 1 இன்ச் கேப் வேணும். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் மார்க்கில் வந்து நம்ம டிசைனோட அந்த கார்னர் எட்ஜு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த டிசைனை வச்சு பின் பண்ணிக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக்கோட. ஃபஸ்ட்டு சென்டர் லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிசைனில் பேப்பர் பேஸ்டிங் பக்கத்துலேயே விழுற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பேப்பர் பேஸ்டிங் மேலே விழக்கூடாது தையல், இல்லைனா நம்ம வரைஞ்ச டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே இருக்கிற அந்த டிசைனுக்குள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். அதுலேயும் சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இந்த பேப்பர் பேஸ்டிங்கை உள் பக்கமாக டர்ன் பண்ணிடலாம். இந்த டிசைனோட ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக ஷார்ப்பாக டர்ன் ஆகும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பும்போது இந்த லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக் டிசைன் நீட்டாக டர்ன் ஆகும். அதே மாதிரி ப்ளவுஸோட உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஹெம் பண்ணி விடணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ட்ரெண்டிங்கான நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டாட் பிடிச்சிடலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாட்டோட ஹைட்டும் 4.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் வித்து இருக்க மாதிரி டாட் பிடிக்கிறேன். இப்போது வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 இன்ச் வித்தும் இந்த லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த 2 இன்ச் கிளாத்தை ப்ளவுஸோட ரைட் சைடில் வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஒரு சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிடலாம்.
லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இப்போ அந்த லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த ஃபோல்டிங் எட்ஜ் மேலேயே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.